தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் அம்மா நான் சும்மா இல்லை ஒலியலை வரிசைக்கு வரவேற்கிறேன். இது முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒலியலை வரிசை. யாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டனோட ஷோல்டர் பாகம், ஆட்டுக்கறியினுடைய ஸ்டீக்னு சொல்லுவாங்க, தோல் பகுதி. அதை கேட்டு வாங்கிட்டு அதை எப்படி சமைக்கிறதுன்னும், பாஸ்மதி ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி பண்ணுறது, அப்புறம் என்னுடைய பையனுடைய ஸ்கூல் ஆனுவல் டே, அதையெல்லாம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல 2 கப் அரிசி எடுத்துக்கலாம், பாஸ்மதி அரிசி. எப்போவுமே அவசரமாக வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறதெல்லாம் ஊற வச்சிடணும். அரிசி ஊற வச்சாச்சு. பருப்பையும் கழுவி அதில் என்னெல்லாம் போடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அலசிட்டு, ஒரு தக்காளி, அரை தேக்கரண்டி சீரகம், அப்புறம் அரை தேக்கரண்டி குருமிளகு, இது 2ஐயும் போட்டுக்கணும். மிளகாய் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் அது ஒரு அரை தேக்கரண்டிக்கும் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு 2 சொட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுட்டு நல்லா மூடி வேக வச்சிடலாம். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். இதுதான் மட்டனோட ஷோல்டர் பாகம், ஸ்டீக்னு சொல்லுவாங்க. மட்டன் ஷோல்டர்னு கேட்டாலும் கிடைக்கும். இதில் இப்போது நம்ம மசாலாலாம் தடவி ஓடிஜியில் வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் சாதாரணமான ஸ்கில்லட், இரும்பு ஸ்கில்லட் இருந்தாலும் அதுலேயும் இதை வரட்டி எடுக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் பொடி, அரை தேக்கரண்டி மிளகாய் பொடி, அரை தேக்கரண்டி கரம் மசாலா பொடி, அப்புறம் ஒரு தேக்கரண்டி சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல அது, அப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம். இவ்வளோ போதும். இதுக்கு மேலே எதுவுமே போட வேண்டாம். இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதை நம்ம அதில் தடவி வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். பாஸ்மதி அரிசி பொதுவாக ஒரு 3/4 வேவு ஆனோடனே தனியாக எடுத்து கொலாண்டல்னு சொல்லுவாங்க, ஒரு வடிகட்டியில் வச்சு வடித்து தான் எடுப்போம். ஆனால் நம்ம சாதம் வடிக்கிற மாதிரியே இப்படி வடிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உப்பு போட்டு முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. இந்த தாளிப்பு பருப்புக்கு ஒரு பட்டை, ஏலக்காய், லவங்கம் அதை தாளித்து எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் அடுத்த அரிசியையும் போட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிச்சு விடணும். உடனே செய்யணும், இல்லாட்டி அந்த பருப்பு அப்படியே நின்றுடும். அதனால் நல்லா மசிச்சுட்டு அப்புறம் தாளிச்சிட்டு தான் இருக்கேன். இந்த அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருந்ததுனால ஒன்றும் ஆகலை. அடுத்தது கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிக்கலாம். இது பருப்புக்கு. பாஸ்மதி அரிசி நல்லா வெந்துடுச்சு. இந்த பதம் தான் சரியாக இருக்கும். 95% வெந்தால் போதும். அதுக்கப்புறம் எப்படி வடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வடிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி அடியில் ஒரு நல்ல கெட்டியான துணி வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு பாத்திரமும் அதுக்கு மேலே ஒரு கிளாஸும் வேணும், ஒரு டம்ளரும் வேணும். நல்ல நீளமானதோ இல்லை குட்டியோ எடுத்துக்கலாம். அப்புறம் துணி குத்துற கிளிப் இருக்கு இல்லையா, நீங்கள் முதல்ல செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை 2 சைடும் இந்த மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறமா வடித்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். முதல்ல அந்த பாத்திரத்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிங்க. அப்போ தான் கையிலேருந்து நழுவி போயிடாது. இல்லாட்டி ரொம்ப சூடாக இருக்கும், கையில் கொட்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அடுத்ததாக ப்ரக்கோலி எடுத்துக்கிறேன். உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெதறி வச்சுக்கிறேன். இதையும் நம்ம அந்த ஓடிஜி அவனில் கீழே வைக்க போகிறோம். அப்போது மேலேருந்து அந்த மட்டன் நல்லா வேகும்போது அதுலேருந்து வர கொழுப்போட அந்த இதெல்லாம் கீழே பட்டி இதுவும் நல்லா கறி மாதிரியே வெந்து கிடைக்கும். இப்போது இது நல்லா ஊறிடுச்சு, மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிடுச்சு. இப்போது ஓடிஜியில் 250 டிகிரி செல்சியஸ் அவ்வளோ வெப்பநிலைக்கு சூடு பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க.
ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம இதை பண்ணணும். இது இல்லாதவங்க இந்த ஸ்கில்லட்லேயே பண்ணலாம். இது பாஸ்மதி அரிசிக்கான தாளிப்பு. இது வடிக்கிறதுனால எல்லாம் அப்புறம் நெய்யெல்லாம் ஊற்றினோம்னா கஞ்சி தண்ணியோடு போயிடும். அப்படிங்கிறதுனால தனித்தனியாக தாளிச்சுக்கிறோம். இதில் கொஞ்சம் தாராளமாக நெய், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் முந்திரி பருப்பு. பாஸ்மதி சாப்பாடு பாருங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு. இதே நேரம் கறியும் நல்லா வெந்துட்டு இருக்குது. நான் திருப்பி போட்டுகிட்டே இருக்கேன். பார்த்திங்களா, இதுலேருந்து அந்த கொழுப்பெல்லாம் உருகி கீழே விடும். அது ப்ரக்கோலியில் படும்போது அதுவும் சேர்ந்து வெந்துடும். இப்போ இந்த தாளிப்பை இதில் கொட்டி மெதுவாக கிளறி விட்டுக்கணும். அப்போ எல்லா இடத்துலையும் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த பாஸ்மதி அரிசி எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமே இருக்கும். இதோடு சேர்த்து இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ப்ரக்கோலியும் எடுத்துக்கலாம். என்னோட பள்ளியில் ஆனுவல் டே இருந்தது. அதோட காட்சிகள் தான் இதெல்லாம். இதுக்காக தயாராகிறதுக்கு தான் மத்தியானம் அவ்வளோ சீக்கிரமாக சமைச்சு முடித்தது. எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதுலேயே சப்பாத்தியும் சுட்டாச்சு. இது என்னுடைய ஒரு மதியத்திலிருந்து இரவு வரைக்குமான ரொட்டீன். ரொம்ப பரபரப்பான நாட்கள். ஆனால் அசைவம் சமைக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சமையல் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இது அம்மா நான் சும்மா இல்லை ஒலி அலைவரிசை, முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒலி அலைவரிசை.